ஆரம்பிப்போம். அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய வியாழம் பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி தானே பகிர்ந்து அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டு எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே மனித நேயம் உணர்த்தும் மகத்தான டிசம்பர் மாதத்தோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் எல்லோருக்கும் மீண்டுமாக இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை இட்டு முதலில் சிந்தனை பொருட்சொல், தொடர்ந்து 9:30க்கு கவிதை நேரம் பகுதி 1, 2, அதனைத் தொடர்ந்து வருகின்றது இன்றைய உன்னதர்கள் தினம். ஒவ்வொரு 8ஆம் தேதியும் நாங்கள் நினைத்துக்கொள்வோம், ஏதாவது ஒரு தலைப்பினோட பேசிக்கொள்வோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தலைப்பும் இருக்கின்றது. உறவுகள் பக்கமாக யார் சிலர் பார்க்கலாம். பார்த்துவிட்டு கவிதை நேரத்தை தொடர்ந்து நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்குள் இணைந்து உங்கள் பக்கம் உள்ள கருத்துக்களை இணைக்கும் நேரமாக அமைத்து கொள்ளும். மாலை நேர நிகழ்ச்சியில் வளமை போலவே 5:15 ஆரம்பித்துக் கொள்ளும். பாலம்பேலு பிள்ளையர்கள் வணக்கம். வாங்க. இனிமையான காலை வணக்கம். உமது அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன் இப்படி நலமாக உற்சாகமா இருப்பீங்க? நல்லா முச்சா, நீங்க அப்படியோ? நாங்களும் அதே நிலத்தோடு உற்சாகத்தோடு இருக்கோம். நன்றி சகோதரி. அப்படியே முதற்கண் இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூடான போட்டு நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்கள் அன்பு சகோதரர் பாவத்தில் அதிக குடும்பம், எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் அனாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் காமத்துக்களுடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயகத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் எசப்பா தாமே நீங்கள் சந்ததி சந்தானங்களை அவருடைய ஆசீர்வாதமாக எடுத்து ஜபிக்கின்றார் சொல்லிக்கொண்டு தண்டனை வெளிப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் பகுதி 413 சொல்லிக்கொண்டு புதிய ஏற்பாட்டில யோவானுக்கு வெளிப்படுத்த விசேஷம் 9ஆம் அதிகாரம். அது இறைவார்த்தை 21 மட்டும் கிடைக்குது. நான் 12 மட்டும்தான். யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1-12 முடிய. புதிய ஏற்பாட்டில 341வது பக்கம். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். 5ஆம் தூதன் எக்காலம் ஓதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதமளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படி உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவர்கள் செய்யும் வேதனை தேளானது மனுஷனை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போலிருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது. அவர்களுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகளும் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன. இரும்பு கலசங்களைப் போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட இரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன.
அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களின் கொடுக்குகளையும் உடையவைகளாயும் இருந்தன. அவைகள் 5 மாதமளவும் மனிதரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாயிருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேயு பாசையிலே அபத்தோல் என்றும் கிரேக்க பாசையிலே அப்பொல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர். முதலாம் ஆபத்து கடந்து போயிட்டு இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகிறது. முதலாம் ஆபத்து கடந்து போயிட்டு இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகிறது. தொடர்ச்சி நாளை தொடர்பு சொல்லி கொண்ட ஒரு பாடல். இயேசுவுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். எழுப்புதல் எம் தேசத்திலே எம் கண்கள் காண வேண்டுமே. எழுப்புதல் நம் தேசத்திலே நம் கண்கள் காண வேண்டுமே. தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறோம், நம் தேசத்தின் மேல் மனமிரங்கும். எழுப்புதல் நம் தேசத்திலே நம் கண்கள் காண வேண்டுமே. தெரு தெருவாய் நம் இயேசுவின் நாமம் முழங்கணுமே முழங்கணுமே. தெரு தெருவாய் என் இயேசுவின் நாமம் முழங்கணுமே முழங்கணுமே. கோடி மக்கள் சிலுவையை தேடி ஒன்று கூடி ஜபிக்கணுமே. கோடி மக்கள் சிலுவையை தேடி ஒன்று கூடி ஜபிக்கணுமே. தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறோம், நம் தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேசமெல்லாம் மனம் திரும்பி நேசரையே நேசிக்கணுமே. தேசமெல்லாம் மனம் திரும்பி இயேசுவையே நேசிக்கணும். அதிசயங்கள் அற்புதங்கள் அனுதினமும் நடக்கணுமே. அதிசயங்கள் அற்புதங்கள் அனுதினமும் நடக்கணுமே. தேவா கதறுகிறோம், நம் தேசத்தின் மேல் மனமிரங்கும் மனமிரங்கும். தகப்படி மீண்டும் ஒரு புதிய நாளை காலத்தின் கிருபைகளுக்காக உங்களுக்கு மீண்டும் ஒரு நாள் செலுத்துவோம் ராஜா. எல்லோரும் உங்களுக்கு பிள்ளைகள் ராஜா. எல்லோருடைய போக்குவரத்து இடத்திலும் உங்களோட பிரசன்னம், உங்களோட பாதுகாப்பு, உங்களோட தயவு உடவில் கவனி ஜபிக்கிறேன் ராஜா. எல்லோரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் செலுத்துவேன் தகப்பனி. மற்றும் தகப்பனி உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, மற்றும் எவ்விடத்தில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உனது பிரசன்னம் அவரோட கூடவே இருக்க ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், புறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ, இந்த பிரச்சனைகளோ, இந்த கொள்ளை நோய்களை ஏற்படாத வண்ணம் தகப்பனே நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக எடுத்தபடி ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்க பார்த்து வர்றமைக்காகவும் கோடான கோடி அனுபவத்தை தகப்பனே. மற்றும் தகப்பனே உங்களது பிள்ளைகள் தங்களது வாழ்நாளில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்து தெரியாமல் தப்பிதங்கள் பாவங்கள் செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களது பரிசுத்தமுள்ள கல்வாரி இரத்தத்தினால் நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசீர்வதிக்கப்படி ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்க பாவங்களை கழுவி ஆசீர்வதிச்சமைக்காக கோடி நன்றி தகப்பனே. மற்றும் தகப்பனே குடும்பங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து காட்டி அப்புறப்படுத்துகிறேன். தோத்திரம் தாப்பாடு குடும்பங்களை ஆசீர்வதிக்க மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் ஆண்டு வினாடியும் உங்களது பாணி பாய்ந்த பாதுகாப்பின் தரம்
அவர்களோட கூடவே இருக்க வேண்டிய ஜெபித்து என்றார்கள். தகப்பனே, பாமத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்தபடி ஜெபித்து அவர்கள் சொல்லிக் கொண்டு சகோதரி விட நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். தொடர்ந்து கொள்வோம். நன்றி. வாருங்கள் ஜெயானட்சன் அவர்களே, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு நடாமோன் அவர்களுக்கும் அனைத்து பாமர்களுக்கும் என்னதே எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு அந்தியம் வந்து தியானம். இன்று திருவருகை காலத்தின் 2ஆம் வாரத்தின் 4ஆம் நாள் வியாழக்கிழமை 832வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. திருமுழுக்கு யோவானை இயேசு புகழ்ந்து பாராட்டுகின்றார். அவரே இறைவாக்கினர் மட்டுமல்ல, அவர் ஒரு இறைவாக்கினர் மட்டுமல்ல, மீட்பரை முன் அறிவித்தவர். தனது வாக்காலும் வாழ்வாலும் மீட்பரை முன் அடையாளப்படுத்தியவர். மெசியாவின் வருகையை முன்னறிவித்து மக்களை தயார் செய்தவர். தனது எளிமையான வாழ்வினால் யோசேப்பின் எளிமையையும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்ததினால் இயேசுவின் அநீதிக்கும் போராட்டத்தையும் தன் பாடுகளால் இயேசுவின் சிலுவைப் பாடுகளையும் தன் முன் உணர்த்தியவர். எனவேதான் மனித பிறவியிலே மிகச் சிறந்தவர் திருமுழுக்கு யோவான் என பாராட்டினார். அதே வேளையில் மனித பிறவியிலே சிறந்தவரான திருமுழுக்கு யோவானை விட பெரியவர்களாக சிறந்தவர்களாக நாம் வாழ முடியும், வாழ வேண்டும் என இயேசு அழைக்கின்றார். இறையாட்சியின் மதிப்பீடுகளான அன்பு, நேர்மை, சமத்துவம், நீதி போன்றவளை கடைப்பிடித்து தந்தையின் விருப்பப்படி நடக்கிறவர்கள் விண்ணரசில் பங்கு பெறுவார்கள். அவர்கள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர்கள் என்கின்றார். இயேசுவின் முன்னோடியாக இருப்பதை விட அவரை பின் செல்பவர்களாக, அவருடைய சீடர்களாக இருந்து அவருடைய பணியை தொடர்வதுதான் மேலானது என்று அவர் எங்களை அழைக்கின்றார். எனவே நாங்களும் எங்களால் பணியை செய்து அவருடைய ஆசீரை பெற்று வாழ முயற்சிப்போமாக. ஒளியாய் பொழிந்தவனே, வழியென மொழிந்தவனே, எளியாய் வாழ்வினிலே, எழுவாய் வாழ்வினிலே, உள்ளம் என்னும் மாளிகை தன்னில் உவந்து உறைவதனால் அதன் கள்ளம் போகும், கயமை சாகும், கனிவு நிறைந்திடுமே, உந்த இனிமை வளைந்திடுமே. வாழ்க்கை நூலை வரையும் காலை வார்த்தை தேடி நின்றேன், இறை வார்த்தையான நீ வான வார்த்தையை வழங்கிடுவாய், எந்தன் வாழ்க்கையாய் இணைந்திடுவாய். ஒளியாய் பொழிந்தவனே, வழியென மொழிந்தவனே, எழுவாய் வாழ்வினிலே, எழுவாய் வாழ்வினிலே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஞானசரலே நேம் சுழிச்சரல், வணக்கம். வாங்க. வணக்கம். உச்சா வணக்கம். வாங்கோ, எப்படி இருக்கிறீங்கோ? நன்றாக இருக்கிறோம், நன்றி. கொஞ்சம் உயர்த்தலாம் பார்த்தேன். அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம். மணி பாங்க உறவுகளுக்கும் திருநடாமுதலுக்கும் என்ன இல்லை எல்லாருக்கும் அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம். எப்படி நலமா இருக்கிறீங்களா ராணி? நல்ல நல்லா. நீங்க கொஞ்சம் மேல உயரணும், மட்டும் தான் இன்னும் உயரணும். உயர சரிஞ்சு போகுது. கொஞ்சம் இடத்தை விஷயம் மாத்தி வச்சிருக்கிறேன். இப்ப ஒரு புத்தகத்தை வச்சு விடும். விழுந்து ஒரு நிமிஷம் தெரியல. சரிதானே? இப்ப சரி, ஓகே, சரிதானே? சரியோ. அனைவருக்கும் இனிய காலை உற்சாகம். நலமா இருக்கிறீங்களா? நல்ல உற்சாகம். நீங்க என்ன தானே? நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இவர்களை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய கால உற்சாக வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்குவோம். இன்றைய திருப்பாடல் 145. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். நற்செய்திக்கு முன் வாழ்த்துளியாக அல்லேலுயா அல்லேலுயா. வானங்கள் பனிமலை என வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறி என அதை பொழியட்டும்,
மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும், அதனுடன் நீதி துளிர்க்க செய்யட்டும். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதியது அதிகாரம் 11 திருவசனங்கள் 11 15 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரிலும் பெரியவரே என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்கு உரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவையே மாற்று புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக இன்றைய நற்செய்தி திருமுழுக்கு யோவானின் சாதனை மிக்க வாழ்வை சுட்டிக்காட்டி, மனிதனாய் பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவரெவரும் தோன்றியதில்லை என்கின்றார் இயேசு. இவரை போல் நாம் வாழ நம்மால் வரலாறு படைக்க முடியுமா? முடியும், முயற்சி இருந்தால். முயற்சி எங்கே என்றால் நமக்குள்ளே இருக்கின்றது. நாம் என்ன செய்ய போகின்றோம், என்னென்ன சாதிக்க போகின்றோம், என்னென்ன வழிகளில் வரலாறு படைக்க போகின்றோம் என்ற திட்டவட்டமான தெளிவு இருக்க வேண்டும். அதை குறித்து தினமும் கனவு காண வேண்டும். கனவு என்பது பகலில் காண்பது அல்ல. லட்சியத்தை அடையும் வரை தூங்க விடாமல் நம்மை துரத்துவதுதான் லட்சிய கனவு. கண்ட கனவை நிஜமாக்க களத்தில் இறங்க வேண்டும். கண்ட கனவை நிஜமாக்க வேண்டும். அதற்கு தினமும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஓடிக்கொண்டே இருந்தால் வெற்றி நம்மை தேடி வரும். ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக நாம் உழைக்க வேண்டும். அவை ஆணவம் இல்லாமல் தாட்சியோடு நாம் வரலாற்றை அமைக்க வேண்டும். ஆண்டவரின் வல்லமை நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்ளுகின்றனர் என்கின்றது இன்றைய நற்செய்தி. நிறைவான மகிழ்ச்சியுடைய ஒன்றாக இந்த உலகம் எப்போதும் இருப்பதில்லை. திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரை ஏற்படுகின்ற வன்முறை தாக்குதல்கள் எல்லாம் இயல்பானவையோ நிரந்தரமானவையோ அல்ல. அவை தற்காலிகமானவையே. விண்ணரசு எப்போதும் வன்முறையை சந்தித்துக் கொண்டே இருக்கும். திருமுழுக்கு யோவான் வந்தார். ஆண்டவரின் அரசை அறிவித்தார். அவர் கொல்லப்பட்டார். யாரெல்லாம் இறையரசை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் அதுதான் வழி, அதுதான் கதி. விண்ணரசை எதிர்ப்பவர்கள் எப்போதும் மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்கின்றார்கள். ஆனால் அதையும் துணிவோடு சந்திக்கின்றவர்களால் தான் இன்றும் விண்ணரசு அழியாமல் உறுதியாக இருக்கின்றது. நாங்கள் இந்த திருவிழை காலத்திலே உறுதியான மனதோடு இறைவன் இயேசுவை பிறப்பு காலனை வரவேற்பதற்கு நாங்கள் தயாராக இருப்போம் என்று கூறிக்கொண்டிருப்பார். பின்னோர் மகிழ்ந்து பாடும் பாடல் உன்னை தாலாட்ட, மண்ணோரு வந்து பாடும் பாடல் உன்னை வரவேற்க. விண்ணோர் மகிழ்ந்து பாடும் பாடல் உன்னை தாலாட்ட, மண்ணோரு வந்து பாடும் பாடல் உன்னை வரவேற்க. தந்தை நெஞ்சில் மஞ்சம் கொண்ட வார்த்தை நீ என்றோ, தேவ வாழ்வின் தூய மேன்மை ஏன் துறந்தாயோ. என் தாழ்ந்த உள்ளம் தன்னில் நீ வந்தருள்வாயோ. என் தாழ்ந்த உள்ளம் தன்னில் நீ வந்தருள்வாயோ. கண்ணீட்டாயும் அவளது மடியில் உன்னை தாலாட்ட, பன்னது நாளாய் காத்து நிற்கும் குவலயமுனை வணங்க. கண்ணீட்டாயும் அவளது மடியில் உன்னை தாலாட்ட, பன்னொரு நாளாய் காத்து நிற்கும் குவலயமுனை வணங்க. என் வாழ்வின் இன்பம் பொழிய நின் வாழ்வை ஈந்தாயோ. என் வாழ்வின் இன்பம் பொழிய நின் வாழ்வை ஈந்தாயோ.
பின்னோர் மகிழ்ந்து பாடும் பாடல் உன்னை தாலாட்ட மண்ணோரு வந்து பாடும் பாடல் உன்னை வரவேற்க சூப்பர். என்று பண்ணிக்கொண்டு திருமதி வாணிமோகன் உங்களுக்கு இந்த அதிகாலை வேளையிலே வேண்டிய சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு ஓங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி மீண்டும் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். நாங்களும் இந்த இயேசுவாதனை வரவேற்பதற்கு நாளை நடக்க இந்த நிகழ்ச்சிகளுக்கு இறைவன் நிறைவான துணை இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எல்லாம் நலமாக நடக்க வேண்டும். எங்களுடைய மனதிலும் அந்த இறை பாலனின் அன்பும் அருளும் பொங்கி பெரிந்து எல்லாம் சிறப்பாக நடக்க இறைவனை துணை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி. ஆகவே இந்த உடுப்பெல்லாம் என்ன போடுறது என்று போடுகின்றார் கார்த்திகா. வசச்சு வந்தது நான் காத்தியா கொண்டு எழுதி அனுப்புவேன். அவங்க நீங்க கேட்டிருந்தா அதை எழுதி அனுப்புவேன். இன்றைக்கு தான் அனுப்பணும். அவனுக்கு எல்லாம் போட்டுருக்கலாம். நான் நம்ம மற்ற பகுதியும் எழுதிடுவேன். தக்கன் எழுதிட்டு அதையும் போட்டுட்டு ஒரு பீச் அல்லது வெள்ளை அல்லது அதில் ரெட் அப்படித்தானே டிசைட் ரெட்டும் பண்ணாங்க. பார்டர்ஸ் பார்ப்போம். சரி, ஓகே, இருக்கிறத போடலாம். என்ன கேட்டீங்க ராணி? இல்லை, அழகா இருக்கும் அந்த உடுப்புகள். நேற்று சொல்லியிருந்தது தானே. அதுதான் அந்த அர்த்தம். அதுதான் இப்படி அந்த இந்த இருக்கு, இந்த கலரில் வரும் என்ன சிவப்பம் வெள்ளை. சிவப்பும் வெள்ளை. இப்படி நான் நாளைக்கு தான் போட வச்சிருக்கேன் ரெடியா பாருங்க. தொப்பியும் இருக்கு. இந்த இருக்கு தொப்பி தான் போடணுமா நீ நாளைக்கு? இருக்கு தொப்பி, நோ ப்ராப்ளம். இது ராகவின் ஆபீஸ் இல்ல, அவங்களோட பாட்டி இல்ல, அவங்க நேற்று பாட்டி வச்சது. அதை எடுத்து தொப்பி வைப்பாங்க. தொப்பி தான் வைக்கிறவா நீ? சிவப்பு தொப்பி இல்ல தொப்பி இருக்கப்பா. நான் இது சொல்றேன், இந்த கலர்லாம் சாதியோன்னு கேட்கிறேன். தொப்பி கிடக்கு 4-5 எங்கட விட்ட எல்லாம் இருக்கு, பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். வெள்ளையும் சிவப்பும் சாரியே ஒரு அழகாத்தான் இருக்கும். அதுதான் அடையாளம். அதுதான் வாணி சிவப்பும் வெள்ளையும் அதுல போட்டுட்டு அவர் போடுறாரு. இப்ப கார்த்தியா தான் போடுறாரு இல்ல, கோல்டோ ஏதோ சொல்லி. குழந்தைகள் சின்ன பிள்ளைகள் போடட்டும். வெள்ளை நிற நாங்க போட்டா வெள்ளை நிற ஆடைகள் அல்லது கோல்டன் இல்லையா, வெள்ளையும் சிவப்பு தானே போட்டு விடுங்க. ஜான்சன் வெள்ளை நகரம் நாளுக்கான. ரஜினி அக்கா நலமா இருக்கிறீங்களா? கண் இல்லாம எப்படி ஓகே இருக்கிறீங்களோன்னு ரஜினி அக்காவை கேட்டபடி. அவாவாணி நேற்று ஆப்ரேஷனுக்கு போனவாவாம். அப்புறம் செக் பண்ணிட்டு விட்டுட்டு அப்புறம் திருப்பி வர சொல்லி இருக்கிறோமா? ஏன்னா அப்படி என்னன்னு தெரியல. செக் பண்ணி போட்டு விட்டவையா ஆப்ரேஷன் செய்யல. அப்ப இன்றைக்கு திரும்ப போறேன். இன்றைக்கு சிலவெல்லாம் இருக்குமான்னு சொல்றேன். பார்த்துதான் அவங்க ஆயத்தப்படுத்தி எல்லாம் அதான் வர சொல்லி சொன்னது. ஓட்டம் நடையும் 3 மணிக்கு தான் அவன் அப்பாயின்மெண்ட் நேரம். அப்போ அது லேட்டாக போயிட்டு தான் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் செய்து வர முடிஞ்சு போச்சான். அப்போ அவைகள் டியூட்டி பிரச்சனை எல்லாமே சொல்லி சொன்னான். இல்லை, அது அவங்கள்ட பிரச்சனை. நீ இப்போ டைம் புக்கு அது இவன் இல்லாம இந்த பிரச்சனை. ஆ அவ இந்த பிரச்சனை பிரச்சனை நீயோ? ஆமா, இவாக்கு பிரச்சனை. ஓ வாங்க, வணக்கம். இல்ல அவர் அபிராமி வந்து சம்மனசா வாரார். அதன்படி அவர் தனி பெட்ல தான் போடணும். அபிராமிக்குரியது ஓகே, நான் ஃபுல்லா பாக்க. அபிராமிக்குரிய தான் அவர் கேட்டிருந்தார். அவர் வந்து சம்மனசா வாரபடியால் வெள்ளை தான், வெள்ளை அல்லது பட்ட கலர் இருந்தாலும் பரவாயில்லை. வெள்ளை இல்லாட்டில் வெள்ளை தான் நல்லா இருக்கும். அந்த சிறகெல்லாம் அவங்க எடுக்கணுமோ தெரியல. அங்க எடுக்கலாம், கடவுளில வாங்கலாம் அந்த சிறகு. இங்க எல்லாம் செய்கிறவைகள். இப்ப இங்கே ஒளி விழா ஒவ்வொரு எல்லா இடத்துலயும் ஒளி விழா நடக்கிறது. அந்த மாதிரி செய்கிறவைகள் பார்த்திருப்பேன் தானே பிள்ளைகள். சம்மனசுக்கு இருக்குதானே வாங்கலாம். கடையில இருக்குது, அதெல்லாம் வாங்கலாம். அழகா இருக்கும் அப்படி போட்டா. வெள்ளதான் அதுக்கு அவங்க இல்ல அவர்கள் டிசைட் பண்ணுவார்கள். அவர்களை செய்வார்கள், பிரச்சனை இல்லை. அது அபிராமி நான் அந்த குரூப்புக்குள்ள அபிராமி தான் அவர் கேட்டு இருந்தார். மெட்டாக்கள் அது வெள்ளை அபிராமிக்கு தான் தனி வெள்ளை போடணும். ஓகே ஓகே, வாங்க. நீங்கள் வந்த நீங்க காலையில் ஒரு சிந்தனை தாங்க. இந்த சல்வார் கருப்பும் சிவப்பும் படிவாத்தா இருக்கு, என்ன டைம் இருக்குது. இதங்க தேயிலை தோட்டமா உங்களோட இடமா இது? அப்கண்ட்ரி என்ற நினைப்பெல்லாம் பாக்குறது. அது தேயிலை தோட்டம் அப்படி இது. அந்த இதுக்கு போனாங்களோ இருக்கு, அந்த டியூலிப்புகள் பின்னாடி அந்த இடத்துக்கு எடுத்த படம். அது அப்படி அப்படியா இருக்கு அந்த கலர். வந்த நீங்க தாங்க ஒரு சிந்தனைய சிந்தனை என்னத்த சிந்தனை சிந்திச்ச நாங்க காலையில காலையில ஒழுங்கு நான் சிந்திச்ச இல்ல இந்த போர்டர் சாரியை தேடி தெரிஞ்சதான்.
அதான் சிந்தனை எங்க வச்சுட்டு எனக்கு அது காலமே ஒலிம்பி 6:30 ஒலிம்பிட்டேன். இவர் வேலைக்கு போனவுடன் ஒலிம்பி அது அது எங்கேயோ அடியில போயிட்டுது. அதே மாதிரி அது சும்மா அடிக்கிறதா தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு பேக்குக்கு வச்சிருக்கிறேன். அது மாதிரி மேறி வாங்கினதான் மிச்சம் நீல காலையில அதோட இந்த கடைசியா பார்க்க அது ஒரு நீல பேக் ஒன்றுக்குள்ள கிடக்கு இருக்கு. எடுத்தாச்சு கடைசியா இப்ப எடுத்துட்டு கீழே வாங்கினேன். பிளவுஸ போட்டு பார்த்து அளவா இருக்கான்னு பார்த்து அதெல்லாம் தச்சின்னு நான் இன்னும் செய்யல எல்லாம் அது பிரச்சனை இல்லை. அது அளவுதானே போகும். நான் எல்லாம் 3 சாரி எடுத்து ரெடி பண்ணிட்டேன். நாளை காலை, நாளை இரவு, நாளை அண்டை நாளைக்கு காலமைக்கு மொண்டு எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன். மற்றது இதை போட்டு நேரமா நேரங்கள் அதை எடுத்து பிளி பண்ணி வச்சுட்டேன். ஈஸி தானே வச்சிருவேன். நானும் பிளி பண்ணி வச்சுட்டு தான் மினிட்கேல சும்மா பண்ணிடலாம். ஆனால் இளையவருக்கு நாளைக்கு ஒரு பாட்டி அவங்களதால எல்லாத்தையும் உருட்டி பிராட்டி இவ்வளவு சாரி இருந்தால் அவர் 2 சாரியெல்லாம் கட்டுற இல்லை. அப்போ அவர் நோபல் சரியான நோபலை தான் கட்டுவார், பிளெயின் மாதிரி. ஏதோ ஒரு சாரியை எங்கேயோ வச்சுட்டேன். தேர்ற உள்ள பட்டி 7-8 பட்டி சுட்கேஸில் எடுத்து பார்த்து, மற்ற பக்ஸில் எடுத்து பார்த்து, இந்த கபட்டில் இது வரைக்கும் இருக்குது இல்ல அது மட்டும் இல்லை, ஒரு இடத்து இருந்தா பரவாயில்ல. இது கபட்டுக்குள்ள இருக்கும், மற்ற சூட்கேஸ்களுக்குள்ள இருக்கும், திரும்ப இன்னொரு அந்த ரப்பர் பாக்ஸுகள் அதுகளுக்குள்ள இருக்கும். இருந்தும் கட்டியும் அனுப்பியும் அவ்வளவு கிடக்குது. அப்ப அவர் பார்த்துட்டு சொன்னார், எனக்கு உங்களோட சாரியிலும் சரி வராது, எனக்கு சிம்பிள் தான். 2 சிம்பிளை பார்த்தா காணும் இருக்குது, எங்கேயோ வச்சுட்டோம். அப்படி கூட கிடந்தான பிரச்சனை எதுவும் எனக்கு வெள்ளியோட சேர்ந்த சாரி வேற ஒன்றுமே இல்லை. அந்த ஒன்றும் தான் கிடந்தது. அப்படியா? அதனால இந்த இதை இல்லாட்டலாம் வேற என்ன நான் நினைச்சேன் கட்டி கொண்டு அங்க கொடுத்துட்டேன்னு யோசிச்சேன். தெரியாமல் கொண்டு இல்லை, அதை தெரியாமலும் கொடுக்குறது. என்கிட்ட 3 கிடக்குது வெள்ளை சிவப்பு சேர்ந்தது. என்னிட்ட 2 கிடக்குது. 2 கொடுத்துட்டேன். கொண்டு எங்க சொல்லுவோண்ட ஒன்று நவராத்திரி கட்டினது, மற்றது நாளைக்கு கட்டத்துக்கு வச்சிருக்கிறேன். 3 கிட்ட கிடக்குது. கலர்கள் பார்த்தா எல்லா கலரும் கிடக்குது, சென்னையில். முந்தி ஒளி விழாவுக்கு நடுவில் நாங்கள் அதுதான் நீ கட்டுற வாணிஞ்ச பெட்டு ஒளி விழாச்சது நாங்கள் இல்லை. இங்கே நாங்கள் அந்த இதுக்கு நவராத்திரி காலங்கள்லேயும் அது அந்த சாரி தான் கூடுதலாக கட்டுறது. மஞ்சள், வெள்ளை, சிவப்பு, சரஸ்வதிக்கான கலர் அப்படி என்று வர்றது தானே. இந்த இன்றைய நாளுக்கான தலைப்பெண் என்று சொல்ல உன்னத நாள் 8ஆம் தேதி இவ்வளமே அது ஞாயிற்றுக்கிழமை வந்தபடினால இன்றைக்கு வைக்கிறோம். தலைப்பெண் என்று சொல்லுங்க ஒரு தினம். பெண்கள் இப்படி பெண்களும் விட்டு கொடுக்கும் மனப்பாங்கும் என்று பெண்களிடம் விட்டு கொடுக்கும் பண்பு உள்ளதா? எதை விட்டு கொடுக்கலாம், எதை விட்டு கொடுக்கவில்லை. நல்ல தலைப்பு இல்லையா? சிவதர்சனி அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். நன்றி. அது கவிதை நேரம் சரியாக 9:30 இடம் பெற்றுக்கொள்ளும். தொடர்ந்து வருகின்றது இந்த தலைப்பினூடாக எல்லோரும் ஊடோடி வந்து உட்கார்ந்து நடக்கும். ஓ, நான் போட்டுக்கிறேன் 11 போட்டுக்கிறேன். உன்னத சின்னத்துக்காகவா செய்யறது 8 ஞாயிறு வந்தபடினால செய்யல தானே. அப்படி நேரம் இல்லாம போச்சு. அப்ப அதை விட்டு விடக்கூடாதுன்றதுக்காக இந்த ராஜினேக்கா வந்துட்டு 2க்கும் போகல. அவர் வணக்கம். என்ன ஆச்சு? என்ன நடக்குது? இல்லை, நேற்று போனது தானே. அதே அந்த எல்லாம் செக் பண்ணி போட்டாங்க. கண்ணுக்கு மருந்து விட்டுட்டு முந்தி மாதிரி மருந்து இப்போ பார்க்கல தானே. முதல்ல எல்லாம் செய்து விட்டு தான் ஆப்ரேஷன். எனக்கு அந்த நல்ல நரம்புக்கு ரத்தம் போகிறவங்க ஒரு குடிசை பாவிக்கணும். அது இவரம் பாட்டு பாவிக்கிறவங்க ஹார்ட் படம் போட்டது. அந்த குடிசை நான் ஆப்ரேஷனுக்கு 1 கிலோமீட்டர் கூட பாவிக்கக்கூடாது. ஏன்னா ரத்தம் தண்ணியாக போனால் ஆப்ரேஷன் பண்ணிக்க பிரச்சனையாக உண்டு. இப்போ அதுக்காக திருப்பி விட்டுருக்கீங்கன்னா 7 நாளைக்கு போடாமல் ஆப்ரேஷனுக்கு வேறு வந்து இன்றைக்கு தான் சொல்லி நான் நேற்று வர நேரம் தானே. அப்போ அந்த ஆப்ரேஷன்றது வேறு அவள் இல்லைண்டாப்பில் இன்றைக்கு தான் அப்படி எனக்கு சொல்லிக்கணும். அதுக்கு மேலே நான் போடாமல் 7 நாளே போடக்கூடாது அந்த கோர்ஸ். என்ன எனக்கு அந்த ரத்தம் கட்டுப்படுத்த இல்லாத. அப்போ உங்களுக்கு கிறிஸ்மஸ் முடியாது என்ன கூப்பிடுவாரு. இப்போ இன்றைக்கு இல்லாடி நாளையே சொல்லிவினோம். என்னன்னு தெரியாது. எல்லாம் பொறுத்தது நாளுக்கு வருஷம் லீவு நாள் வருது இல்லை. கிறிஸ்மஸ் பண்ணி உங்களுக்கு ஜனவரி தாயினி நீங்க பாவிக்கிற டேப்லெட்ஸ் அந்த இது கேட்கலையா? அது இல்லாமல் எழுதி கொண்டு போறேன். நான் கொண்டு எல்லாம் கொண்டும் போனேன். அவர் அதை உடனே சொல்லிட்டு கொள்மை உடனே அப்படி எனக்கு அப்படி நேற்று தானே அவர் பார்த்தது அந்த மருந்துகள் எல்லாம். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயோ ஜெயநாடு அவர்கள் செல்வியக்காவும்
பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயோ? பைபிள் ஒன்றை வாங்கினா ஒன்று ஃப்ரீயோ? 2 பேரும் போட்டுக்கிறீங்க பாருங்க என்னண்டு டொப்புகள். தெரியாத காண இல்லை. அங்கே இருக்கிற செல்வியாக்கா இல்லை நான் பல எங்கட இதில் தெரியல ராணி. அது கொண்டு பண்ண முடியாது. தருங்கிறார் உங்களோட அதே கோடு போட்ட சட்டை, நானும் டொட் போட்ட சட்டை, நீங்களும் அதே மாதிரி தான் போட்டுக்கிறீங்க டொட்ஸில். டொட்டு Black and white, blue and white. ஒயிட் அண்ட் பிளாக்ல நிற்கிறோம் எல்லாரும். ம் நேற்று வாணி வந்து கண்ணுக்கு ஒரு மருந்து விட்டுட்டு சொன்னவே அதை குடியன்ற வந்த வார்த்தை என்ன குடியனுக்கு ஓட சொல்லி அந்த 2 கண்ணுக்கும் விட்ட மருந்து அவர் சொன்னவர். தெரியாது வரைக்குள்ள கண் தெரியாம இருக்கும். வெளியில போக வேணாம், தனியா போக விட சொல்லி எனக்கு இரவு விடிய மட்டும் ஒன்றும் தெரியல. எழுத்துக்களோ வாக்களோ வந்து அப்படி இருந்தது. நான் அவனை படத்து தான் நித்திரியா இருந்தேன்னா காலமா தான் கொஞ்சம் வெளிச்சமா இருக்குது. ஓகே சரி, எல்லாம் நல்லதுக்கு நல்லது நடக்குமென்று நினைச்சு கொள்ளுவோம். எல்லாம் பாக்குறேன். வாணி வீட்டுல இருந்தவர் 2 தெரிஞ்சாரோ அவருக்கு காலம் வரலன்னு கேட்டாரி பண்ணி ஒரு கண்ணா மூடிக்கொண்டு ஒரு கண்ணியா பார்த்தனீங்க. உனக்கு நேரம் மறந்து விட்டா அப்புறம் சில நேரம் அந்த தெரியாதான்னு தெரியுதா? நான் என்ன அதே மாதிரி தானே இருக்குது. இப்போ ஓகே இருக்கா? இப்ப இந்த இல்ல எனக்கு அதை ஒரு கண் கூட துப்பாதான் முதல் செய்ய போய் நம்மடக்கன். ஆனா அந்த நேற்றைய மாதிரி நேற்று அந்த மருந்துக்கு தான் இருக்க மாட்டேன் சொன்னேன். இன்றைக்கு பழைய மாதிரி மாமலா வலிச்சம் எல்லாம் தெரியுது. மருந்துக்கு தான் இருக்கிறது. அதான் சொல்லின ஒரு ஆளை குடியன் வரணுங்க. குடியன் கண் தெரியாம இருக்கு. சரி, இப்போ காலை நேர சிந்தனை உங்களுக்கு இது சொல்லியாக்கா காலை நேர சிந்தனை சட்டு புட்டாண்டு ஏதாவது வந்து போனதா? வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். காலை நேர சிந்தனை இன்று இங்கே சாதுவான குளிர் ஆனா குளிர் என்றாலும் என்ன செய்கிறது, நாங்கள் உற்சாகமாக வேலைக்கு போகணும் வரணும், அதை நினைச்சு கொண்டு போயிட்டு வந்து இருக்கிறேன். அவ்வளவுதான். அதான் குளிர் ரெண்டு போட்டு குளிர் 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 40-50 வருஷமும் கடத்திட்டோம் தானே. அதான் அதான். இப்போ ஜனன் சொல்ல வந்து எத்தனை வருஷமாச்சு ஜெமனுக்கு? நான் 86 வந்தேன். 22 வருஷமாச்சு. 86 86ண்டா 38 வருஷம் கிட்டத்தட்ட 38 வருஷம். நாங்க வந்த நேரம் சரியான சின்னம். அப்ப அதான் இப்ப இருந்த குளிர்களுக்கு இப்ப ஒண்ணுமே இல்லைன்னா சொல்லுவாங்க. இதுகள் எல்லாம் பழகிட்டு செல்வியக்கா வெளிநாடு நடக்க இல்லாம இருந்த நாங்கள் அவ்வளவு. நீங்க வெளிநாடு 2 வலிக்கிட்டு இப்ப எத்தனை வருஷம்? 34. 34. ஏமலர் நான் 33 91 வந்தேன். அப்ப 34. நேவிஸ் பிலிப்ஸ் அவரெல்லாம் கூடவோ? நாங்க 88ஆம் ஆண்டு வந்த மாதிரி 88ஆம் ஆண்டு வந்து நாங்க கூட 36 வருஷம் ஆச்சு. நாங்க வந்து முதல் வருஷம் குளிர பார்த்தோம் நவம்பர் மாசம். வீட்டு என்னிட திறந்து பார்த்தா ஒட்டியே வெள்ளையா இருக்கு. விட்டிய ஆச்சரியம் அதிசயம். நான் இவங்களை கூப்பிடுறேன், அப்பா இங்க பாருங்க எல்லாம் வெள்ளை வெள்ளை கிடக்கு ஓடிவாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க இதுதான் ஐஸ் அப்படின்னு சொல்லி. அப்படின்னாங்க ஐயோ நம்மட ஊர்ல அவங்க மீனுக்கு போடுறதுக்கு ஐஸ் இல்லாம நாங்க இங்க சும்மா கொட்டது நிலத்துல. நான் சொல்றேன் அப்பா மீனுக்கு ஐஸ் இல்லாம விலை கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்குறாங்க. இந்த ஐஸ் எல்லாம் அங்க ஓட்டினா அவங்க அப்படி இல்லையே, அப்படி அந்த அளவுக்கு புதஞ்சு கால் உதவி அளவுக்கு ஐஸ். சரியான சந்தோஷமா இருந்தது பார்க்க ஐஸ். அப்ப நாங்க முதல் வருஷம் அப்படி கொட்டி இருந்தது. அந்த காலம் ரஜினியக்கு எத்தனை வருஷம்? அங்கே அவர் ஓடிட்டார். அப்போ அதான் இத்தனை வந்து குளிருது 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 குளிருதட்டு கொண்டே சொல்லி 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 இத்தனை வருஷத்தை ஓட்டிட்டோம் தானே. அதுவும் இந்த இப்போ ஜனவரி வாங்கிறோம். அப்புறம் பிப்ரவரி மாசப்படாண்டு வரும். என்ன வாழ்ந்த காலம் வந்து வயதை ஒட்டி வாழ்ந்த காலம் வந்து அங்கேயும் பார்க்க நாங்கள் புலம்பெயர் நாட்டுலாம் அதிகமாக கூட நாங்க வந்து வேலை செய்யற ஹோட்டல் வந்து வாங்கி இந்த ஹோட்டல் கம்பெனியிலன்னு சொல்லி அப்ப அது ரூம் கொடுக்குது. பெரிய அப்பார்ட்மெண்ட் இல்லை, 26 ரூம் இருக்கும். 13 சொல்லி அப்புறம் இந்த வந்து ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் வந்துதான் போகணும். வெளியில வந்துதான் ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் போகணும். அப்ப இந்த பெட்ஷீட் எல்லாம் எடுத்து வெளியில போட்டுட்டு அது உள்ளுக்கு போற பேரு கையெல்லாம் விரைச்சு போயிடும். விரைச்சு குளிர்ல நடு அப்படி வேலை செய்வாங்க. இந்த காலமா அப்படிதான் வேலை செய்யும். இப்ப எல்லாம் சிம்பிளா ஆக்கிட்டாங்க. என்ன அதெல்லாம் கண்டு இல்ல தானே. இப்ப எல்லாம் அந்த அப்படியேதான் இருக்குது. அந்த ஹோட்டல் இப்பயும் அதே சிஸ்டத்துல அப்ப திருந்தவும் இல்லை திருத்தவும் இல்லை.
அதே அதே இதுலதான் இருக்குது. வெளியில வந்துதான் ஒரு பெட்ஷீட்டை எடுத்து கொண்டு போட்டுட்டு திரும்ப வெளியில அந்த ஸ்ட்ரைகள் இருக்கிற பெட்ஷீட் எடுத்துக்கொண்டு ரூம்குள்ள போடணும், வெளியில வரணும், எல்லாம் வந்து வந்துதான் போகணும். ஓடி ஓடி போய் அந்த ஹோட்டலுக்குள்ள அந்த கஃபே சின்ன கஃபே மெஷின் இருக்கும். அப்ப நானும் என்னோட வேலை செய்யறோம், ஓடி போய் அதுக்குள்ள ஒரு கஃபையை போட்டு குடிச்சு போட்டு அப்படி கையெல்லாம் சுடல மறுநாளும் சரியான வேதனையா எல்லாம் இருக்குமா? அப்படி 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 கஷ்டப்பட்டு வேலை செய்துதான் இப்ப உடம்பெல்லாம் இவ்வளவு சுக்கு உண்மைதான். அப்ப தாக்குறது தானே இப்ப எங்களுதுன்றது. நான் குள்ளபதி அவர்கள் ரத்தமா இருக்கல குளிர்கள் தெரியாது, வேலை செய்யலாம் நல்ல ஆர்வமா. இளமையில தெரியாது, பிறகு வயசு தான் அந்த அதுல தாக்கங்கள், அதோட கட்டில்களை இழுக்கிறது, இழுத்து இழுத்து வேலை செய்யற போதுதான் அந்த நரம்புகள் அந்த நரம்புகள் தான் இது பழுதாகுது. அவர்கள் வாங்க. வணக்கம். வணக்கம் வாணி, வணக்கம். நல்ல குளிராத்தான் இருக்கிறது. 5 காட்டுது எங்கட இடத்துல இப்போது. ஆனால் சினோ இல்லை, ஐஸ் இல்லாம இருக்கிறது பரவாயில்லை, மழையும் இல்லாதபடியே பரவாயில்லாம இருக்கிறது. அவர் படியாளர் இங்க நிற்கிறார் போறதுக்கு. 86ஆம் ஆண்டு நான் வந்தேன். நான் ஆவணி மாதம் 1ஆம் தேதி வந்து இறங்கினான். அப்ப வயிற்றுல 7 மாதம் மகன் இஞ்ச வரைக்க. அந்த நேரம் எனக்கு சரியான குளிரா இருந்தது. நாங்கள் சட்டைகளோட தானே வந்தது. அப்ப என்ன பார்த்து டென்னிஸ்காரர் அப்ப சமர் அவைக்கு சமரண்ட வெயில் காலம். நான் என்ன குளிருதுண்டா அவர் என்ன கண்ட உடனேயே நடுங்கி காட்டுவார் கையை பிடிச்சி. அதான் இப்ப வாரவர்கள் எல்லாம் இங்க திசையில வந்து இறங்குவார்களப்பா. அந்த மாக்கு என்ன மாக்கு டொப்புகள் என்ன அம்மா பார்க்கணும். அந்த அத வேற ஒரு வீடியோ ஒன்று சும்மா ஒன்று பார்த்தேன்னா, ஒரு வயது போனன்ட்டு அவ பார்க்க அப்படித்தான் கிடக்குது. அவன் சட்டையோட நிக்கிறா. ஒரு ஆள் வந்து கேட்கிறார், என்ன அவன் பேரை சொல்லி, என்ன இப்படி சட்டையெல்லாம் தான் வெளிநாட்டுக்கு போறேன் அங்கத்தே ஸ்டைல் உடுப்புகளை போட்டு பழகுற நாமன்னு சொல்லி. அது அந்த வீடியோ பார்த்தது இல்லை. இப்ப நாங்க வாட்ஸ்அப் எதிரனா வந்த சான்றில் சொன்னா வந்துடுறது. இப்ப வர்றவர்கள்லாம் கொடுத்து வச்சாக்கள் உண்மையில என்ன மாப்பிள்ள மாதிரி இல்ல, உண்மைதான் வாணி. அங்க இருந்து கொடுத்து எல்லாமே அவைக்கு கைக்குள்ள இருக்கிற மாதிரி வாரார்கள். நாங்கள் விரைக்க சாப்பாடு என்னன்னு தெரியா, இருக்கிற இடம் என்னன்னு தெரியா, குளிர் என்னன்னு தெரியாம வந்து இவ்வளவோ கஷ்டப்பட்டு நாங்க. அதான் இப்ப வந்தாக்கள் இவ்வளவு ஆங்காரம் கட்டுறாங்க. வந்த உடனே அவங்களுக்கு கட்டில் எல்லாம் இருக்கு. அதான் எல்லா வசதியும் செய்து கொடுக்கணும் தானே. அதையெல்லாம் தாக்கல் இருக்கிறோம் தானே. இன்னொருத்தர் படுத்த தருவாணியில தான் நாங்க படுத்தோம். இன்னொருத்தர் படுத்த தருவாணி அவங்க கொடுத்து பாய்ந்து தான் நாங்க படுத்தோம். அது மட்டும் இல்ல, மனையமானவருக்கு இப்ப கல்யாணம் திருமணமாயி தன் வரின்னா ஜங்க் பிளட்டல் அப்போ வருவினா என்ன தாங்க இங்கே தான் பிறந்த வளர்ந்த அது இங்கே பிறந்த வளர்ந்தாலும் ஒப்படையில. ஏன்னா இங்கே பிள்ளை சிம்பிள் சரியான சிம்பிளாக தான் நிற்கிற எல்லா பிள்ளைகளும் அங்கே இருக்கிறாங்களே இன்னும் பெரிய சந்திரலோகத்தில் இது வந்த மாதிரி தான் வருவினும். இப்போ அது ஃபேஸ்புக் வந்த பிறகு தான் இந்த ஆட்டோ ஓட்டம் எல்லாம் சரியான கஷ்டம். அந்த நேரம் வந்து வயிற்றுல பிள்ளையோடையும் சாப்பிட இல்லாம இந்த என்ன சலாட் இதுகளை எல்லாம் பார்த்துட்டு நல்லதுன்ட்டு தந்தா இங்க பச்சை இலைகளை சாப்பிட நாங்கள் எங்கோ வந்தது. அதோட துப்புரவா நான் வெஜிடேரியன். நாங்க அப்ப மச்சம் அதுலயே பெரிய சிக்கல். அந்த காலை சாப்பாடு உண்டுதான் இந்த கோர்ன்ஃபிளக்ஸ் பால் தயிர் அதுகளை சாப்பிட பழகினது ஒழிய மற்றும்படி அருமையா ஒரு கொஞ்சம் சோறு வந்ததில்லை. அதை பார்த்து தான் சாப்பிடப்போ. இப்ப கொடுத்த வேண்டி சாப்பிடல. பிட்சா பிட்சா இருக்கா ஏன் பிள்ளைல அங்கேயா தானே பிட்சா ஓட பண்ணி இருக்கக்கூடியது என்ன வாணி வீட்டுல இருந்து ஏர்போர்ட்லயே மேக்டோனஸ்ல போய் இல்லை கேஎஃப்சி எல்லாம் இப்போ அங்கே வந்த அப்படின்னால இப்போ அங்கே டெஸ்டா இல்லை இங்கே வந்துடுறாங்க நிற்பாரு. சரி, நாங்கள் பொறிச்சலுக்குள்ளே செல்வோம். நிறைவுக்கு வரைண்டது சிந்தனை நேரம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். என்ன மருமகள் வந்து